அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ரிட்டையர்மெண்ட் வாங்க சொல்லி, அதாவது பதவி விலக சொல்லி RSS பயங்கரமா பிரஷர் கொடுக்குது அப்படிங்கிற செய்தி இப்பொழுது இந்தியா முழுவதும் அப்படியே காட்டுத்தீய போல பரவுனதோடு இல்லாம கபகபகபான்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நண்பர்களே. குறிப்பாக பாஜக காரங்க இதை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, RSS காரங்க இதை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, நம்முடைய எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள்ல இருந்து தொண்டர்கள் வரைக்கும் இதே பேச்சாதான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த விஷயம் இப்பொழுது பத்திக்கிறதுக்கு காரணம் என்ன? RSS உடைய தலைவர் என்னதான் சொன்னார்? அப்படி RSSக்கு பாரதிய ஜனதா கட்சி மேல அவ்வளவு கண்ட்ரோல் இருக்கா? திரு மோடி அவர்களைவே நீங்க ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போங்கன்னு சொல்ற அளவுக்கு RSSக்கு அங்க அதிகாரம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதற்கு அப்பாற்பட்டு எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் இதை பெரிய விஷயமாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்தியாவில் பெரும்பாலான எதிர்கட்சி தலைவர்கள் கண்டிப்பாக மோடி அவர்களை ரிட்டையர் பண்ண போறாங்க முழுசா நம்பி பேசிட்டு இருக்கிறாங்களே, இதனுடைய பின்னணி என்ன? இந்த சுவாரஸ்யமான டாபிக்கை பற்றியும் இந்தியாவுடைய எதிர்காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய, மாற்றி அமைக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. நம்முடைய சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை தட்டுனீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆலை சூஸ் பண்ணீங்கன்னா தான் நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். சரி நண்பர்களே, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோவுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்கள் தலையெழுத்து, ஏன் தலையெழுத்து, நம்முடைய எதிர்காலம், நம்மளுடைய குழந்தைகள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்தியாவுடைய எதிர்காலமே இந்த ஒரு டாப்பிக்கில் நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிறது உண்மைதான். வாங்க. 2 நாட்களுக்கு முன்பு நாக்பூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு RSS உடைய தலைவரான மோகன் பகவத். அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் பேசும்போது அவர் ஒரு லைன், ஒரே ஒரு ஒற்றை லைன் அவர் பேசினது தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீயை பற்ற வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். அதுவும் அவர் தெளிவாக என்ன ரொம்ப கான்ஷியஸாக தான் அதை பண்ணியிருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அந்த இடத்துல மராத்தியில் ஸ்பீச் பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் மராத்தியில் தான் பேசும்போது அதனுடைய அர்த்தம் வேறு விதமாக கற்பிக்கப்பட்டு விடுமோ, அல்லது அதை யாராவது நம்ம ஆளுகெல்லாம் அப்படி சுழிச்சு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிறதுக்காக அப்படி எதுவும் நடக்கக்கூடாது, தான் சொல்கிற விஷயம் தெளிவாக போய் சேரணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த ஒரு லைனை ஹிந்தியில பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு 75 வயது ஆயிருச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய வேலைகளை நிறுத்திவிட்டு இளைஞர்களுக்கு, பிறருக்கு நீங்க வழிவிடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த ஒற்றை வரி இன்றைக்கு இந்தியாவையே அப்படி பரபரப்புக்குள்ளாக்கி இருக்குது அப்படின்னே சொல்லணும். இதுல ஒரு கான்டெக்ஸ்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மோகன் பகவத் பேசுறாரு இல்லையா, RSS உடைய தலைவர், அவர் திரு மோடி அவர்களை தான் சொல்றாரு. திரு மோடி அவர்கள் செப்டம்பர் மாதத்துல அவருக்கு 75 வயது ஆகுது, அதனால அதுக்கு மேல அவர் பிரதமராக நீடிக்க கூடாது, ரிட்டையர் ஆகணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எதிர்கட்சிகள்லாம் இதை பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு இருக்குது. இதுல இன்னொரு ஆங்கிளையும் நாம பார்க்க மறக்கக்கூடாது. நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 75 வயதை அடைவதற்கு 10 நாட்களுக்கு முன்னாடியே RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு 75 வயது ஆகுது அப்படிங்கிறதான். அதனால அவர் இதை தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட ஒரு செல்ஃப் மெசேஜாக கூட, ஒரு செல்ஃப் அட்வைசரி மெசேஜை போல கூட எடுத்துக்கொள்ளக்கூடும். RSS உடைய தலைமைக்கு வேற ஆள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி RSSல இருக்கிற ஒரு சிலரே சொல்றாங்க. அதே சமயத்தில் அவர் பொத்தாம்பொதுவாக 75 வயது நிறைந்தவர்கள் எல்லாரும் செய்யறதை நிறுத்திவிட்டு பிறருக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அதற்கு அடுத்தது அதற்கு ஒரு விளக்கமும் சொன்னாரு மோகன் பகவத். அவர் RSS உடைய முன்னாள் தலைவர் மொராபத் பிங்லே அப்படிங்கிறவருடைய ஒரு கூற்றை எடுத்து விளக்கமும் சொன்னார். அதற்கு மொராபத் பிங்லே முன்பு ஒரு முறை RSS கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்க, உங்களுக்கு 75 வயசு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாராவது ஷால் போட்டாங்க, மரியாதை செலுத்தினாங்க அப்படின்னா
அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு செய்வதை நிறுத்தி கொண்டு, அதாவது பதவியை விட்டு விலகிறது சொல்கிறாங்க, செய்வதை நிறுத்திக்கிட்டு நீங்கள் பிறருக்கு வழிவிடணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாயிருச்சு. உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்கள் தயவு செஞ்சு ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டு பிறருக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதை மேற்கோள் காட்டி தான் இன்றைக்கு மோகன் பகவத் பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் திரு மோடி அவர்களை ரிட்டையர் ஆக சொல்றாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பேசுபொருளாக இருக்குது. அதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பதவிக்கு பிரதமராவதற்கு முன்பு தான் RSS உடைய தலைமை ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. அது என்னன்னா, 75 வயதான மூத்த தலைவர்கள் எல்லாருமே அரசியல்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கட்சி பணிகளை பார்க்கலாம், அவங்க பதவிகளை வகிப்பதை அதற்கு மேலே நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை எடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவே நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லத்தான் வேணும். அப்படி 12 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் எடுத்த ஒரு முடிவு இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு அட்வைசரியாக கிளம்பி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அன்றைக்கு அப்படி ஒரு முடிவை பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் எடுத்தாங்க. அந்த முடிவை பின்பற்றி பிறகு பிஜேபியுடைய மூத்த தலைவர்களான திரு LK அத்வானி அவர்கள், முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் எல்லாம் பதவியை விட்டு விலகிறாங்க. அவங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கட்சி பணிகளில் ஈடுபடுறாங்க. கட்சிக்கு அட்வைசர்களாக அவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் முக்கியமானதாக நின்று கொண்டு வந்த ஒரு ரூல் தானே இது. அப்போ இது மோடி அவர்களுக்கு மட்டும் பொருந்தாதா? அதைத்தான் மோகன் பகவத் அவர்கள் RSS உடைய தலைவர் சொல்றாரு. மோடி அவர்களிடம் நாசூக்காக நீங்க பதவி விலக வேணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. சரி, ரைட்டு. அவர் சொன்ன விஷயம் இதுதான். நடைமுறையில் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்று, நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இந்தியா மிக ஸ்டேபிளான ஒரு நாடாக இருக்குது. உலக அளவில் இன்றைக்கு மிக முக்கியமான மிக உயரிய இடத்துல இருக்கிற ஒரு தலைவராக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னேறி இருக்கிறாரு. அவருடைய அந்த ஸ்டாச்சரும், அவருடைய அந்த விஸ்டமும், அவருடைய அறிவாற்றலும், அவருடைய தொலைநோக்கு பார்வையும் அடுத்து வேற யாராவது ஒரு தலைவர் வந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுது. இதனாலேயே பலரும், பிஜேபியை சேர்ந்த பலரும், RSSஐ சேர்ந்த பலரும் கூட மோடி அவர்கள் இந்த பீரியட் முடியறது வரைக்குமாவது 2029 பாராளுமன்ற தேர்தல் வரைக்குமாவது அவர் தொடர வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி, நம்ம கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே இந்த பேச்சு வந்தது. அப்பொழுது இருந்தே பாரதிய ஜனதாவை சேர்ந்த பலரும் இதை சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய நிதின் கட்கரி அவர்கள் ஒரு படி மேலேயே போய் RSS உடைய தயவு இனிமேலாம் எங்களுக்கு தேவையில்லை, நாம பிஜேபி அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் இப்படி பலரும் பேச RSSக்கும் பிஜேபிக்கும் நிறைய முட்டல் மோதல்கள் நடந்ததையும் பார்த்தோம். இப்போ ஓரளவுக்கு அதெல்லாம் செட்டில் ஆகி ஸ்மூத்தாக போய்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரே RSS தலைவர் அப்படிங்கிற பேச்சும் எழுது. திரு மோடி அவர்கள் இந்த பதவியை விட்டு விலகினார்னா அவருக்கு அடுத்தபடியாக இந்த பதவிக்கு வர்றதுக்கு ஆளே இல்லையா இந்த நாட்டில் அப்படிங்கிற கேள்வியை எல்லாருமே கேட்கறது நியாயம்தான். அதே சமயத்தில் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, நல்லா போயிட்டு இருக்கிற சிஸ்டத்தை இப்பொழுது நாம் ஏன் உடைக்க வேணும்? அதற்கு இந்த பீரியட் முழுமையாக திரு மோடி அவர்கள் இருந்துவிட்டு அதற்கு பிறகு அடுத்த பீரியடுக்கு நம்ம வேற பிரதமரை கொண்டு வரலாம், வேற ஒருத்தரை ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சும் அடிபடுது. ஒரு வகையில் அது கரெக்டாகவும் தோணுது. அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்கும், ஆட்சியிலையும் சரி கட்சியிலையும் சரி அந்த கண்டினியூட்டி இருக்கும் அப்படிங்கிறதா நம்மை போன்றவர்களுடைய பார்வையாக இருக்குது. அதே சமயத்தில் ஒருவேளை RSS இதை செய்ய முற்பட்டால் பாரதிய ஜனதா கட்சியில் இதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா அதற்கு ஒரே ஒருத்தர் தான் பதில் சொல்ல முடியும், திரு மோடி அவர்கள் தான். பாரத பிரதமரை தெரிந்தவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, திரு மோடி அவர்கள் RSS உடைய ஒரு ஹார்டு கோர் ஒர்க்கர். RSS உடைய தலைவர் சொன்னார்னா அவர் கிழிச்ச கோட்டை இவர் தாண்ட மாட்டார். RSS கற்றுக் கொடுத்த அந்த நாட்டுக்கு சேவை செய்கிற விஷயத்தை தான் மோடி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாரு.
ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி படி நாம் விலகி கொள்ளணும், இளைஞர்களை நாம் முன்னுக்கு விடணும் அப்படின்னு முடிவு செய்தால் அதை பிரதமர்கிட்ட அவங்க சொன்னாங்கன்னா 100% பிரதமர் மோடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு வேறொருத்தருக்கு வழிவிடுவார். வழிவிடுறதோடு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மென்டாராக இருந்து எல்லா வகையிலையும் அவங்கள கைடு பண்ணுவாங்க, புதிய பிரதமராக வர்றவரை கைடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்களும் சொல்கிறாங்க. நாமும் அதை ஒப்புக்கொள்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக பதவிக்காக உட்கார்ந்துருக்கிற மனுஷன் அல்ல. நாம் இதே பூமியில் இதே காலகட்டத்தில், கடந்த காலகட்டத்தை கூட விட்டுருவோம், இந்த காலகட்டத்தில் கூட நாம் பலரை பார்க்குறோம் பதவிக்காக பேயாக அலைகிற பலரை நாம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைந்திருக்கிற இந்த நாட்டில் தனக்கு பதவி ஒரு துச்சமென நினச்சி அதை கழட்டி போட்டுட்டு விட்டுட்டு போகக்கூடிய ஒரே மனுஷன் யார் அப்படின்னா அது மோடி அவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவர் மீது இதுவரைக்கும் அவருடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லை. அவர் பல வருடங்கள் குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு இப்பொழுது 11 வருடங்களுக்கு மேலாக பிரதமராக இருந்திருக்கிறாரு. அவர் மீது மட்டுமல்ல, அவருடைய கேபினட் மேலே கூட, அவருடைய மினிஸ்டர்ஸ் மேலே கூட ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இதுவரைக்கும் வரல. அப்படின்னாக்க நீங்கள் அவர் எந்த அளவுக்கு தான் சுத்தமாக இருக்கணும், தன்னை சார்ந்தவர்களும் சுத்தமாக இருக்கணும், நாட்டுக்காக சேவை செய்வது மட்டும்தான் என்னுடைய கடமை அப்படின்னு 24/7 நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார் அப்படின்னா திரு மோடி அவர்கள் தான். மக்களும் அதை உணர்ந்திருக்கிறாங்க. அதனால் திரு மோடி அவர்கள் பதவியை விட்டு விலகிறேன்னு சொன்னால் மக்களும் கூட ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தலைவரை நம்பி இருக்கிற கட்சி அல்ல. திரு மோடி அவர்களுக்கு பிறகு செகண்ட் லைன், தேர்ட் லைன் அப்படின்னு ஏகப்பட்ட தலைவர்களை அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸும் அப்படித்தான் அவர்களை வளர்த்து வைத்திருக்குது. அதனால் ஒருவேளை மோடி அவர்கள் ரிசைன் பண்ணுறாரு அல்லது மாறுறாரு அப்படின்னாக்க இதே போல் ஒரு கேப்பபிளான ஒரு தலைவர் வருவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் திரு மோடி அவர்கள் இந்த பீரியட் முடிகிற வரைக்குமாவது 2029 தேர்தலை எதிர்கொள்ளும் வரையாவது பிரதமராக நீடிக்க வேணும் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய அவாவாகவும் இருக்குது. அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க சார், என்னதான் சொல்ல வரீங்க, மோடி அவர்கள் ரிசைன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதிலை திரு மோடி அவர்கள் தான் சொல்ல முடியும் நண்பர்களே. வேற யாருமே இந்த விஷயத்தில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, தலையிட முடியாது அப்படிங்கிறதா உண்மை. மிக முக்கியமான விஷயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, மோடி அவர்கள் he has dedicated his life to India அப்படிங்கிறதா உண்மை. இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவருமே இந்த அளவுக்கு பாரதத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டது கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எவ்வளவு நாள் தொடர முடியுமோ அவ்வளவு காலம் தொடர வேணும் அப்படிங்கிறதான் நம்முடைய அவாவாகவும் இருக்குது. இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் அதைத்தான் விரும்புகிறாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் சொன்னது மோடி அவர்களுக்கு போட்ட கண்டிஷன் அல்ல, அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட ஒரு ரிமைண்டர் அப்படின்னு கூட நம்மை போன்றவரெல்லாம் சொல்கிறோம். எனக்கு 75 வயசு ஆக போகுது, இன்னும் 2 மாதத்தில் நான் ரிட்டையர் ஆகிடுவேன், அதற்கு பதிலாக வேறொருத்தர் வருவாங்க அப்படின்னு அவர் சொல்ல எத்தனித்ததாகவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இதுக்கெல்லாம் அரசியல், மக்களுக்கு சேவை செய்வது, இதுக்கெல்லாம் கால வரையறை இல்லை அப்படின்னு பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. as long as they are healthy, as long as they are clean, they should remain in power அப்படிங்கிறது தான் நம்முடைய அவாராக இருக்குது. இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே? திரு மோடி அவர்களை ஆர்எஸ்எஸ் ரிசைன் பண்ண வைக்குமா, அல்லது மோடி அவர்களே ரிசைன் பண்ணுவாரா, அல்லது திரு மோடி அவர்கள் மேலும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தொடருவாரா? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.